வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி தேதி 9 வியாழக்கிழமை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் அபிஷேகம் நடக்கிறதுனால வெள்ளிக்கிழமை காலையில் எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாது. பொது தரிசனமே காலையில் கிடையாது. அங்க பிரதட்சண டிக்கெட் கூட வெள்ளிக்கிழமையில் கொடுக்கறது இல்லை. அதனால் இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 4 மணிக்கெல்லாமே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. 4 மணிக்கு நிலவரமே எந்த டிக்கெட்டுமே இல்லை. இன்றைக்கி டோக்கன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. 15,000 டோக்கன் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. எல்லாமே 4 மணிக்குள்ளாரே முடிஞ்சிருச்சு. இனிமேல் வர பக்தர்களுக்கு யாருக்குமே டிக்கெட் இல்லை. நான் கவுண்டர் வந்து நாளைக்கு காலை தான் திறப்பாங்க. வியாழக்கிழமை மட்டும் அப்படி தாங்க இருக்குது. நீங்கள் வியாழக்கிழமையில் எஸ்எஸ்டி டோக்கன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்துங்க. அன்றைக்கி மட்டும்தான் டிக்கெட் கொடுப்பாங்க. அதுவும் நைட்டு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறதுனால நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணி சீக்கிரமாக வந்து நின்று எடுத்துடுறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சிச்சுங்க. திருப்பதியில் நீங்கள் பல இடங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சந்திரகிரி கோட்டை அப்படின்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? திருப்பதியிலேருந்து பெங்களூர் போகிற வழிங்க. அதாவது பகலமாதேவி கோயில் இருக்கும். அந்த கோயிலை தாண்டி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெங்களூர் ஹைவே வரும். அந்த ஹைவேலேயே கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா சந்திரகிரி அப்படிங்கிற சின்ன கிராமம் இருக்குங்க. அந்த இடத்துல தான் இந்த சந்திரகிரி கோட்டை அப்படின்னு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு அழகான கோட்டை அது. கிருஷ்ணதேவராயரோட 3வது தலைநகரமாக இந்த சந்திரகிரி கோட்டை விளங்குதுங்க. அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாகவே இருந்திருக்குது இது. கிருஷ்ணதேவராயர் அவர் அரசராகிறதுக்கு முன்னாடியே இளவரசராக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து தங்கியிருந்ததாகவும், இந்த இடத்துல தான் அவருடைய காதல் மனைவி சின்னாதேவியை கல்யாணம் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் 2 இடமா இருக்குங்க. ராஜா மஹால்னு ஒன்று, ராணி மஹால்னு ஒன்று, 2 பில்டிங்காக இருக்குது. அது பெரிய பெரிய அரண்மனையாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த கோட்டையை இந்திய தொல்பொருள் துறை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப பாழடைஞ்சு போய் இடிஞ்சு போகிற கண்டிஷனில் இருந்ததை ஆங்கிலேயர்கள் தான் இதை புதுப்பித்து தனியாக ஒரு கோட்டையை அமைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 1900க்கு அப்புறம் இந்திய தொல்பொருள் துறை இதை எடுத்து புனரமைச்சு ரொம்ப அழகாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே நிறைய பெரிய பார்க்கு, பெரிய ஒரு அகழி, மேல்கோட்டை கீழ்கோட்டைன்னு 2 விதமான கோட்டை. ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோட்டை வாசல் இருந்தது போக இப்போ எல்லாமே அழிஞ்சு போய் சின்ன கிராமத்தில் தான் அந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து உள்ளே நடந்து போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடந்து போகிற மாதிரி இருக்கும். உங்களோட ஓன் வெஹிக்கிள் இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் போகலாம். இல்லை திருப்பதியிலேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போகலாம். உள்ளே போகும்போது கிராமத்தில் போகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கோட்டை வாசல் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் கிராமம் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் கோட்டை வருது. அதுக்கப்புறம் தான் அந்த கோட்டை வாசல் அடையலாம். கோட்டையில் உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. மேல்கோட்டை கீழ்கோட்டை 2 இருந்திருக்கு. மேல்கோட்டை இப்போ யாரும் போக முடியாது, பாழடைஞ்சு போச்சு. அதுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. அதனால் யாரும் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்கன்னு கீழே போர்டே போட்டிருக்காங்க. அதனால் கீழே உள்ள கோட்டையை சுற்றி பார்க்கலாம். ராஜா மஹால்னு இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் யூஸ் பண்ண அவருடைய பொருட்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. போர்க்கருவிகள், அப்புறம் நிறைய நாணயங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. 2வது மாடியில் அவருடைய கிருஷ்ணதேவராயர், சின்னாதேவி, அவருடைய மனைவி திருமலா தேவி, இது 3 பேரோட சிலையை உலோகத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ராணி மஹாலில் உள்ளே போகிறது அலௌடு இல்லைங்க. வெறும் மஹால் மட்டும்தான் இருக்குது. உள்ளே எதுவுமே கிடையாது. அதனால் உள்ளே அலௌடு கிடையாது. பெரிய பார்க் வச்சுருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல அழகான இடமா இருக்குது. சுற்றி பார்க்கலாம். குழந்தைங்களோட போகும்போது தாராளமாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். திருப்பதிக்கு அருகில் இருக்கிற அந்த சந்திரகிரி கோட்டை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. வாய்ப்பு இருக்கும்போது போய் பார்த்துட்டு வாங்க. இந்த கோட்டையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோட்டையை பற்றின முழு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.